சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வகை தான். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துங்க, சீரகம், கடுகு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க, பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கைப்பிடி போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூடவே நம்ம முழுசாக அரிஞ்சு வச்சுருக்க சின்ன சின்ன நாட்டு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியான கத்திரிக்காயில் இந்த புளிக்குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அதுமாரி கத்திரிக்காயை நல்லா வதங்கட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி அது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும். மீடியம் இதில் இறக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு.